உருவாக்கிய நாளில் அவரை தமது சாயலிலும் உருவத்திலும் படைத்தார். ஆண் பெண் என்று அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து மனிதன் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலிலும் உருவத்திலும் ஒரு மகனை பெற்றான். அவனுக்கு சேத் என்று பெயர் வைத்தான். சேத் பிறந்த பின் ஆதாம் மேலும் பல மகன்களையும் மகள்களையும் பெற்றான். ஆதாம் மொத்தம் 930 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். சேத் 105 வயதான போது ஏனோஸ் என்பவனை பெற்றான். சேத் மொத்தம் 912 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனான் என்பவனை பெற்றான். ஏனோஸ் 905 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். கேனான் 70 வயதான போது மகலயேலை பெற்றான். கேனான் 910 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். மகலயேல் 65 வயதான போது யாரேத் என்பவனை பெற்றான். மகலயேல் 895 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக் என்பவனை பெற்றான். யாரேத் 962 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். ஏனோக்கு மற்றவர்களைப் போல் அல்லாமல் தேவனோடு நெருக்கமாக நடந்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலா என்பவனை பெற்றான். அதன் பிறகு ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்து மகன்களையும் மகள்களையும் பெற்றான். ஏனோக்கு மொத்தம் 365 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவன் மரணம் அடைவதாக சொல்லப்படவில்லை. தேவன் தம்மோடு எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமேக் என்பவனை பெற்றான். மெத்துசலா மனிதர்களில் அதிக காலம் வாழ்ந்தவன். அவன் 969 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு மகனை பெற்றான். அவனுக்கு நோவா என்று பெயர் வைத்தான். கர்த்தர் சபித்த இந்த நிலத்தின் வேலையில் இருந்து நமக்கு ஆறுதல் அளிப்பவன் இவன் என்று லாமேக்கு சொன்னான். லாமேக்கு 777 ஆண்டுகள் வாழ்ந்து மரணமடைந்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாக்பேத் என்ற 3 மகன்களை பெற்றான். இவர்கள் மூலம் பின்வரும் மனித குலம் பெருகியது. இந்த அதிகாரம் மனித வாழ்வின் தொடர்ச்சியையும் பாவம் வந்த பின்பும் தேவன் தமது திட்டத்தை தலைமுறையிலே தொடர்ந்து நடத்தினார் என்பதையும் காட்டுகிறது. ஒவ்வொரு தலைமுறையும் அவன் மரணமடைந்தான் என்று முடிவடைகிறது. ஆனால் ஏனோக்கு மட்டும் தேவனோடு நடந்ததால் மரணத்தை காணவில்லை. இது தேவனோடு வாழும் வாழ்க்கையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது.